This is Suresh from Coimbatore. கோவிலேருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு சில டீடைல்ஸ், குறிப்பா எப்படி உங்களுக்கு சீட் அலோகேட் பண்றாங்க, நீங்க வந்து இந்த கேஸ்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி சீட் அலோகேஷன்ஸ் நடக்கும், உங்க சம்பந்தப்பட்ட கேஸ்டுக்கு என்ன பர்சன்டேஜ் ஆஃப் சீட் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஒவ்வொரு காலேஜ்லயும், உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, ரெண்டாவது எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஸ்பெஷல் கேட்டகரியில் வரக்கூடிய எக்ஸ் சர்வீஸ் மேனு, பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இவங்களுக்குலாம் என்ன மாதிரி சீட்ஸ் அலோகேஷன் இருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்கணும்னா இருந்தால் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நார்மலாக இந்த வருஷம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இருக்குது போன வருஷமே இது நடந்ததுங்க. என்ட்ரி லெவலில் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓசி கேட்டகரி அல்லது ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா மினிமம் 45% மார்க் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. 45% மார்க் இருந்தாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக, அதாவது கட் ஆஃப் மினிமம் 45 எடுத்துக்கணும். எடுத்து அந்த ஓவரால் புட் டுகெதர் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மார்க் வந்து நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். 100க்கு நீங்க என்ன ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ அதை அப்படியே எடுத்துங்க. பிசிக்ஸ் மார்க் பொறுத்தளவு நீங்க எடுத்த மார்க் டிவைடட் பை 2 போட்டுக்குங்க, அது என்னன்னு எடுத்துக்கங்க. கெமிஸ்ட்ரி மார்க் நீங்க என்ன எடுத்துக்கீங்களோ அதை டிவைடட் பை 2 போட்டு அது என்ன எடுத்துங்க. இப்போ பிசிக்ஸ் 50 மார்க்குக்கு, கெமிஸ்ட்ரி 50 மார்க்குக்கு 50 + 50 100 மார்க்குக்கு இது வந்துடும். மேக்ஸ் நீங்க அப்படியே எடுக்கிறது 100 மார்க் வந்துடும். 100 + 100 200க்கு நீங்க வந்து அச்சீவ் பண்றீங்க. அதுல 45 மார்க், அது 40%, அது 45% வந்துருச்சுனால நீங்க எலிஜிபிள் ஆகிறீங்க. இதே மாதிரி மற்ற கேட்டகரி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லா கேட்டகரிக்கு வந்து 40% இருந்தால் போதும். இதுதான் பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் அப்ளைங் இன்ஜினியரிங் கோர்சஸ் அப்படிங்கிறது சொல்றோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு சீட் அலோகேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலா வந்து இப்போ 100 சீட் இருக்கு நீங்க அசியூம் பண்ணிக்கங்க. ஒரு காலேஜ்ல ஒரு பிரான்ச், ஒரு டிபார்ட்மெண்ட்ல 100. ஆக்சுவலா சாங்ஷன் இன்டேக்ங்கிறது 60 தான் கொடுப்பாங்க. ஒரு பேட்சுக்கு வந்து 60 தான் சாங்ஷன் இன்டேக். நான் புரியறதுக்காக 100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஒரு சில காலேஜ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சாங்ஷன் இன்டேக் வந்து ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன், டி செக்ஷன் 4 வாங்கி வச்சிருப்பாங்க. அப்போ சாங்ஷன் இன்டேக் என்ன ஆகுதுன்னா 60 + 60 + 60 + 60 240 டோட்டல் சாங்ஷன் இன்டேக் ஃபார் பர்டிகுலர் கோர்ஸ். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு எடுத்தா அதுக்கு ஒரு 250 சீட்டு, அடுத்து இசின்னு எடுத்தா அதுக்கு ஒரு 250 சீட்டு, அடுத்து நீங்க ட்ரிபிள்னு எடுத்தா அதுக்கு ஒரு 250. இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லயும் சாங்ஷன் இன்டேக் வந்து மாறி இருக்கும். பட் ஒரு பேட்சுக்கு, ஒரு செட்டுக்கு 60 சீட்டுங்கிறது ஏஐசிடி சொல்ற நார்ம்ஸ். ஆனா நான் உங்களுக்கு புரியறதுக்காக இப்ப 100 சீட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஒரு காலேஜுக்கு 100 சீட் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம். இந்த 100 சீட்டை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, இதுல ஓசி கேட்டகரிக்கு வந்து 31% வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அப்ப 100க்கு 31 பேர் அப்படிங்கிற மாதிரி போகும். 60க்கு நீங்க இதை மாத்தினீங்கன்னா 18 பேர் ஆக்சுவலா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஓசி கேட்டகரிக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பிரான்ச்ல அலோகேஷன் சீட் ஆகுது. அடுத்தது நீங்க வந்து பிசி கேட்டகரியில் இருக்கீங்கன்னு எடுத்துங்களேன். இப்போ பிசியில 100க்கு 26.5% வந்து உங்களுக்கு வந்து சீட் அலோகேட் ஆகுது. அப்போ 100க்கு சராசரி 26ங்கும் போது 26 ஸ்டூடெண்ட் அல்லது 27. இதை நீங்க 60 கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 15 அல்லது 16 ஸ்டூடெண்ட் வந்து நீங்க உள்ள போட முடியும். அப்போ இந்த மாதிரி தான் சீட் அலோகேட் பண்றாங்க. அடுத்தது எம்பிசி அல்லது டிஎன்சின்னு சொல்லுவாங்க, டிசின்னு சொல்லுவாங்க அந்த கம்யூனிட்டி, எம்பிசி டிசி கம்யூனிட்டி. இது ரெண்டுல 20% ஆஃப் அலோகேஷன், 100க்கு 20 சீட் வந்து அலோகேட் பண்றாங்க. 60க்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு சராசரி ஒரு 12 சீட் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்தது வந்து எஸ்சிக்கு வந்து 15% இடஒதுக்கீடு மாதிரி கொடுத்துருக்காங்க. 100க்கு 15 பேர் போகலாம். 60க்குன்னு போகும்போது 9 சீட் உங்களுக்கு வந்து எஸ்சிக்கு வரும். அப்புறம் எஸ்சிஏனா எஸ்சி அருந்தரையர் அந்த கம்யூனிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3% அலோகேஷன் இருக்கு. 3% சொல்லும்போது உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 100க்கு வந்து 3 பேருங்கும் போது 60க்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீங்க அதுல வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது எஸ்டிக்கு வந்து 1% அலோகேஷன், அதாவது அங்க 100க்கு பார்க்கும்போது 1, இங்க வந்து நீங்க 60க்கு பார்க்கும்போது ஒரு சீட் அப்படிங்கிறது வரும். சம்டைம்ஸ் ஒரு சில காலேஜ்ல 0 கொடுத்துருப்பாங்க, வேற பிரான்ச்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சீட் அலோகேஷன் நடக்கும். ஒரு பிரான்ச்குள்ள கேட்டகரி வைஸ் உங்க காஸ்ட் வைஸ் நடக்கும். ஸோ இதை தவிர எக்ஸ் சர்வீஸ்மேன் பீப்புள் அப்படின்னு இருக்காங்க, பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி அலோகேஷன் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டலா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 180 சீட் வந்து அலோகேட் ஆகுது ஒட்டு மொத்தமாகவே. அதுல யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்குள்ள நீங்க 8 சீட்டும், மற்ற கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து 34 சீட்டும், செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன்ல 180 சீட்டும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்காக ஒதுக்கப்படுது. மொத்தமா 150 சீட் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் பீப்புளுக்காக வந்து ஒதுக்கப்படுது. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டால வரவங்களுக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள 12 சீட்டு ஒதுக்கப்படுது. மற்றபடி கவர்மெண்ட் எய்டட், செல்ஃப் ஃபைனான்சிங் இதெல்லாம் சேர்த்து 488 சீட்டு வந்து அலோகேட் ஆகுது. ஒட்டுமொத்தமா 500 சீட் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்ஜினியரிங்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் தனிப்பட்டவங்களும் ஒதுக்குறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெகேஷனல் கவுன்சிலிங் ஒரு கவுன்சிலிங் இருக்கு. இது வந்து நார்மல் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் தான். இந்த கவுன்சிலிங்ல வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் மாறும். எப்படி இந்த கட் ஆஃப் கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, ஒன்னு மேக்ஸ் அவங்க எடுத்திருப்பாங்க, மேக்ஸ் இருந்தா மேக்ஸ் 100 மார்க்குக்கு எடுத்துக்கணும்.
அது போக அவங்க வெக்கேஷனல் சப்ஜெக்ட்னு ஒன்று எடுத்துப்பாங்க. அது வந்து ஜென்ரல் மிஷினிஸ்ட் இருக்கு, இப்போ ஜென்ரல் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் ஒன்று இருக்கு. அப்புறம் அந்த மாதிரி 2-3 வெக்கேஷனல் கோர்சஸ் இருக்கு. இந்த வெக்கேஷனல் கோர்சஸ் எடுத்துக்கிறவங்க வெக்கேஷனல் தியரி சப்ஜெக்டும் வெக்கேஷனல் ப்ராக்டிக்கலும் பண்ணியிருப்பாங்க. ஸோ தியரியில் இருக்கக்கூடிய ஒரு 50 மார்க் அது என்ன இருந்தாலும் அதை 50க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும், ப்ராக்டிக்கல் 50 கன்வெர்ட் பண்ணிக்கணும். அந்த 50 + 50 100 + மேக்ஸ் 100 200க்கு நம்ம அரைவ் பண்ணலாம். கம்பல்சரியா மேக்ஸ்ங்கிறது அங்கே வேணும். ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வெக்கேஷனில் வந்து சம்டைம்ஸ் பிசிக்ஸ் ஒருவேளை எடுத்திருந்தாங்கன்னா பிசிக்ஸுக்கு நம்ம ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து 4 சப்ஜெக்ட் கான்செப்ட் நீங்க எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 200 மார்க்ஸ்ல மேக்ஸுக்கு வந்து 100 மார்க் அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட் வெக்கேஷனில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கல் + தியரிக்கு 50-50. ஒருவேளை பிசிக்ஸ் இருந்தால் நம்ம அதையும் இன்க்ளூட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குங்கிற மாதிரி வெக்கேஷனல் கொண்டு வராங்க. ஒட்டுமொத்த அந்த வெக்கேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல அங்கேயும் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு வந்து 5% சீட் வந்து ஈவன் நீங்க வெக்கேஷன் குரூப்ல இருந்தாலும் 5% சீட் வந்து ஒதுக்குறாங்க. இதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் அலோகேஷன்ஸ் அண்டர் நம்ம என்ட்ரி ஸ்கீம், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் என்ட்ரி ஸ்கீம்ல போகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கு வந்து யார் யார் எலிஜிபிள், என்ன வேணுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.